இதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பல் பூண்டு, இஞ்சி, இது வத்தல் எடுத்துருக்கேன். இது நல்லா காரமாக இருக்கும், அதனால் நான் ஒரு வத்தல் எடுத்துருக்கேன். தக்காளி. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்குங்க தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் சூடானதும் கடுகு, ஜீரகம் சேர்த்துக்குங்க. கடுகு ஜீரகமும் நல்லா பொரிச்சிருச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. ஒரு வத்தல் தாளிப்புக்கு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், உப்பு தேவைக்கு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம மிக்ஸி கலந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. நல்லா பச்சை வாசனை போடும். தக்காளியை வதக்கி எடுத்தாச்சு. ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும். எப்பயும் ஒரே மாதிரி தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தக்காளி சட்னி பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான தக்காளி சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இது தோசைக்கு, இட்லிக்கு நல்லா இருக்குங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு. சாதத்துக்கு கூட நம்ம இப்போ செஞ்சு சாப்பிடலாம், சுடு சாதத்தில் கூட. அவ்வளோ அருமையான சட்னிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.